வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு ஒரு பார்வையில நம்ம இந்த காலத்துல நடக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் பேரு வர வர காதல் கசக்குதையா அப்படின்ற டாபிக். அப்போ காதல் அப்படின்றத பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆப்வியஸா. ஸோ இந்த டாபிக்ல மேஜரா ஏன் ஒரு 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேக்ல இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடைய பாண்டிங் ஏன் இப்ப இருக்கிறது இல்ல, ஏன் நிறைய புரிதல் இல்லாமல் பிரிதல் ஏன் நடக்குது, அப்போ உண்மையாவே என்ன காதல் அப்படின்னா என்ன, ஒரு திருமண பந்தம்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம பிரயாணிக்க போறோம். சரிங்களா? ஸோ போன எபிசோட்ல நான் உங்களுக்கு வந்து 5 வகையான கோஷங்கள் சொன்னேன். சரிங்களா? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் நான் சொன்னேன். ஸோ இந்த கோஷங்களை வச்சு நம்ம இந்த டாபிக்கை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ முன்னாடி ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் எடுத்துக்கலாம், ஒரு 90s 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு 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 காதல் இருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஊர் திருவிழா நடந்திருக்கும். அப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து யாரோ ஒருத்தர் அந்த திருவிழாக்கு வருவாங்க. இங்க ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள பார்ப்பாங்க, அவங்க இவங்கள பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது காதல் மலரும். சரிங்களா? இது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருவிழால அப்படியே ஒரு 2 3 நாள் அப்படியே பார்த்துட்டு பேச ட்ரை பண்றது, இல்ல பின்னாடியே போறது, அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா பேசிக்கலையா. பட் அதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிடுவாங்க. இந்த சந்திப்புங்கிறது ரொம்ப குறுகிய காலமா இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் ரொம்ப ஆழமா இருக்கும். என்ன காரணம்? அப்ப முதல்ல நீங்க பார்த்தல் அப்படிங்கிறது எதன் மூலமா நம்ம பார்க்கிறோம்? ஐம்புலன்கள் மூலமா நம்ம பார்க்கிறோம். கரெக்டா? அப்ப கண் காது மூக்கு எல்லாம் கண்ணில் மூலமா நம்ம பார்க்கிறோம். பார்த்ததுக்கு அப்புறம் அது மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகுது. அது மனம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல முதல்ல அந்த அன்னமய கோஷம்ங்கிற உடல், அந்த ஐம்புலன் உடல், அதோடைய ஃபங்க்ஷன் வெறும் அந்த இமேஜை கேப்சர் பண்றது மட்டும்தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து மைண்டுக்கு போற மனோன்மய கோஷத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அது சம்பந்தப்பட்ட கற்பனையை நம்ம டெவலப் பண்றோம். ஓகே, இவங்கள்ட்ட பேசினா எப்படி இருக்கும், இவங்கள்ட்ட பழகினா எப்படி இருக்கும், ஸோ இவங்களை திருமணம் செய்தா எப்படி இருக்கும், இவங்களுடைய திருமணம் செய்து அந்த பந்தத்துல வந்து அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும், குழந்தைகள், அப்படி இப்படின்னு நிறைய கற்பனை ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். அப்ப என்ன நடக்குதுன்னா, இவங்க இப்ப மீட் பண்ண ஒரு கப்பல் வந்து இனி அடுத்த ஒரு திருவிழால தான் மீட் பண்ணுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம், நல்லா பாருங்க, ஒரு வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையை பத்தி தான் இருக்கு இவங்களுக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, பார்த்த நாட்கள் 2 3 நாள் அப்படின்றதுனால இருந்தாலும், பட் அவங்களுக்குள்ள அந்த பதிஞ்ச இமேஜ், அவங்கள பத்தி எண்ணங்கள், அந்த எண்ணங்களை பத்தி இருக்கக்கூடியது எங்க போகுது அப்படின்னா, முதல்ல அன்னமய கோஷத்துல இருந்து பிராணமய கோஷம். நீங்க நினைக்க 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 அப்படி என்ன ஆகும்னா, அந்த மூச்சுடைய தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டா நினைக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் விஷயம் நினைக்கும் போது மூச்சு இயற்கையாவே கம்மியா இருக்கும். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பத்தி நீங்க தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூச்சுடைய அளவு கொஞ்சம் குறையும். அந்த வெளியில ரிலீஸ் ஆகிற இந்த இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் குறையும். அதுக்கப்புறம் மனம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருமுகப்பட ஆரம்பிக்கும். அப்ப அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷத்துல வந்து நீங்க கற்பனை வளத்தை டெவலப் பண்றீங்க. அது ஒரு டாபிக்ல இருக்கிறதுனால, ஏன்னா மனதோட செயல்பாடுங்கிறது ஒரு டாபிக்ல இருக்காது, அது பல டாபிக்கை சர்ச் பண்ணிட்டே இருக்கும் மனம். அப்ப அந்த மனம் ஒடுங்க ஆரம்பிச்சு ஒரு டாபிக்ல இருக்கும் போதுதான் நம்ம விஞ்ஞானமய கோஷங்கிற உடலுக்கு நம்ம போறோம். அப்ப இந்த விஞ்ஞானமய கோஷம் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு என்ன தேவை, அப்போ எனக்கு இந்த பெண்ணை வந்து நான் பாக்குறேன், இந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்கு, அடுத்த கால நிகழ்வுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த அந்த விஞ்ஞானமய கோஷத்துல எல்லா வகையான கற்பனையும் டெவலப் ஆகும். டெவலப் ஆகிட்டே இருக்க இருக்க உங்களுக்கு என்ன ஆகும், அப்படியே கவனிக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எக்ஸ்பேண்ட் ஆகுது, அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆனந்தமய கோஷங்கிற அடுத்த கோஷத்துக்கு நம்ம போயிடும். கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் கோஷத்துல நம்ம போய் இருக்கும்போது என்ன வந்து ஆனந்தத்துல திளைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும். ஸ்ட்ராங்கா பதியும் போது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ அந்த பெண் தான் எனக்கு, அந்த ஆண் தான் எனக்கு, காலம் ஃபுல்லா அந்த பெண்ணுக்கு, காலம் ஃபுல்லா அந்த ஆணுக்காக இருப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அங்க வருது. இப்போ புரியுதுங்களா? நிறைய இடத்துல வந்து ஒரு பெண்ணா இந்த பெண்ணுக்காக நான் வாழ போறேன், அவ்வளவுதான். ஆண்னா இந்த ஆணுக்காக வாழ போறேன். ஒண்ணு திருமணமாகி வாழ்வாங்க, அப்படி இல்லாட்டி பிரிந்தாலும் கூட வந்து மனதளவுல முழுக்க முழுக்க வாழ்வாங்க. அப்ப அந்த காலத்து காதல் இப்படிதான் இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், லைலா மஜ்னு ஆகட்டும் சரி,
இல்லை வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே முன்னாடி, அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. அந்த காலத்து படங்கள்லேயே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் அதனால தான் அந்த காலத்துல இருக்கக்கூடிய காதலுடைய தன்மை, அந்த பலம், அந்த சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா மைண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகிறது காரணம். ஆனா இப்ப எடுத்துக்கங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முழுக்க 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 இப்ப இருக்கிற காதல் எதை நோக்கி பிரயாணிக்குது அப்படின்னா, உங்களுடைய உடல், உடல் மற்றும் மனம், அவ்வளவுதான். அப்ப உடல் அப்படி ஒருத்தரை பார்க்கும் போதே நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஓகே, இவங்க எப்படி, என்ன ஏது, என்ன ஆயிரத்தி ஜட்ஜ்மெண்ட்ஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது யாரு? மைண்டு. அப்ப மைண்டுங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது நிறைய பிரிவுகளா பிரிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம இப்ப இருக்கக்கூடிய சொசைட்டியோட இன்டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அந்த லாயல்டி, ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே இப்ப இருக்கிற சூழல்ல வெளியிலேயே கிடையாது. அப்ப என்ன இருக்கு? பிடிச்சா பிடிக்குது, இல்லாட்டி நம்ம மாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற ஆங்கிள் இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய காதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதோட நின்றது அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல அன்னமய கோஷம், மனோன்மய கோஷத்துக்குள்ள நுழைஞ்சு மனதுக்குள்ளேயே இருந்துகிறது. ஏன்னா மனம் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்குமே. நான் என்ன சொல்லியிருக்கேன், மனதோட வளமான குரங்குண்டு. ஒரு நாள் ஒரு விஷயம் பிடிக்கும், ஒரு நாள் பிடிக்காம போயிடும். அப்போ இது ரெண்டு ஜோனுக்குள்ளேயே இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தடுத்த கோஷங்களுக்குள்ள நுழையாத காரணத்தினால் மைண்டுக்குள்ளேயே இருந்து நீங்க மைண்டுக்கு ஃபுல் பவர் கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, சுத்தி முத்தி இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து அது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள போட்டு குழப்புன்னு குழப்பி உங்களால அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல கொண்டு போக முடியல. அந்த மைண்டு உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒவ்வொரு கோஷங்களை தாண்டி போகும்போது அந்த மைண்ட் சரண்டர் ஆயிடுறாங்க. அப்ப நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அங்க நிறைய இருக்குது. நம்பிக்கையா, ஓகே, உண்மையா, நம்பிக்கையா, இப்படிதான் இருப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுதான் இருப்பாங்க, நான் அவங்களை நினைச்சுதான் இருக்கேன் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி என்ன நடக்குது இப்ப இருக்கிறது வந்து, நீங்க அந்த மனோன்மய கோஷத்தை தாண்டி போகாம மனோன்மய சுத்திலேயே சுத்தி அந்த மாயத்துல சுத்துறதுனால உங்களால அந்த காதலுடைய வலுங்கிறது இல்லாம போயிருது. அப்ப என்ன நடக்குது, மனம் போன போக்குல எல்லாமே போறோம். அப்ப ஒரு பாட்டு வரும் இல்லையா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்றலாம் சொல்லுவாங்களா. போகலாம்னா ஏன் போகக்கூடாது? அப்ப என்ன நடக்குதுன்னா, கண் போன போக்கிலேன்னா இஷ்டத்து கண் என்னெல்லாம் சொல்றோம் அங்கெல்லாம் போனோம்னா டேஞ்சர் தான். அதே மாதிரி மனம் போகும் போக்கிலே மனிதன் போகலாமா. அப்ப மனம் எங்கெங்கெல்லாம் சொல்லுதோ மனிதன் போகக்கூடாது. ஏனால் மனம் என்பது அதோடைய விகாரம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்ப அதனால என்ன நடக்குது அப்படின்னா, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்போடைய அதிகமான பிரேக்கப்ஸ்க்கு காரணமாக இருக்கிறது. இதுதான் ஆன்மீகத்து மூலமா நான் சொல்ல விரும்பக்கூடிய டாபிக்ஸ். அப்ப இதுல என்ன மாதிரி பண்ண முடியும், எப்படி ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, முதல் விஷயம் உங்க மைண்டுக்கு நீங்க இடம் கொடுக்கக்கூடாது. சிம்பிள். அப்ப மைண்டுக்கு இடம் கொடுக்காத என்ன அப்படின்னா வந்து, நீங்க ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கீங்கன்னா, அந்த ஆண் பெண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு காதல் அப்படின்னா அப்படி ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கைக்கு, அந்த காதலுக்காக ரெண்டு பேர் இருக்கணுமே தவிர ரெண்டு பேருக்காக காதல் இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டு பேருக்காக சுயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டீங்க, மனம் இஷ்டத்துக்கு என்ன சொல்லுதோ அதை அப்படியே அப்ளை பண்றீங்க அப்படின்னாலே அங்க டிசாஸ்டர் தான் நடக்கும். அது இதுல மட்டும் கிடையாது, உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி. அப்ப முன்னாடி இருந்தக்கூடிய அந்த பீரியட்ல இருந்தது ஏன் எவ்வளவு ட்ரூவா இருக்குன்னா, அது காரணம் அந்த உடலை தாண்டி, ஒவ்வொரு உடலை தாண்டி ஆனந்தமய கோஷம் வரைக்கும் போனனால அந்த ஆனந்தத்தில் தெளிக்கும் போது அவங்களை நினைச்சாலே நம்மளுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரும். இப்ப எல்லா ரிலேஷனும் மைண்டோட இருக்கிறதுனால மைண்ட்ல நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும் மைண்டோட வேலை. அது என்னைக்குமே பாசிட்டிவ் காட்டாது, நெகட்டிவ் தான் காட்டும். அப்ப நெகட்டிவை மட்டுமே காட்டி 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 எதிர் இருக்கக்கூடிய நபர்கள் மேல வெறுப்பை தான் அதிகமா விதைச்சிட்டு இருக்கு தவிர அன்பை விதைக்கிறது இல்லை. ஆனா இங்க பாருங்க, ஆனந்தமய கோஷத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்க போனா அவங்களை நினைச்சாலே எனக்கு இன்பமா இருக்கு, அவங்களை நினைச்சாலே இன்பமா இருக்குன்னா அப்ப அவங்க தரக்கூடிய, நீங்க உங்க நினைப்புல இன்பம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நினைக்கும் போது இன்பம் தான் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போச்சு. இங்க 1008 கொஸ்டின்ஸ், 1008 இது லாஜிக்கல், லீகாலிட்டி, ஈக்குவாலிட்டி, நீ பெருசா நான் பெருசான்னு 1008 ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது என்ன நடக்குது, it results to break up. It's because of the mind. அதனாலதான் மைண்டுங்கிறத எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லாஜிக்கல் ரீசன் பண்றீங்கன்னா அது ஓரளவுக்கு மட்டும்தான். எமோஷனல் விஷயங்களுக்கு மைண்ட் இஸ் டைரக்ட்லி ஆப்போசிட் டு எமோஷன்ஸ். நீங்க எந்த அளவுக்கு எமோஷன் விஷயத்துல மைண்ட் அப்ளை பண்றீங்களோ அது ஃபெயிலியர் ஆகும். எந்த விஷயத்துல லாஜிக்கலா யூஸ் பண்ணக்கூடிய எமோஷன் யூஸ் பண்ணா அதுவும் ஃபெயிலியர் ஆகும். அப்ப லாஜிக்கலா யூஸ் பண்றதுக்கு லாஜிக்கலா யூஸ் பண்ணணும், எமோஷனல் எமோஷன் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எமோஷனல் ரீதியான விஷயங்களுக்கு தெளிவான மனம் என்ன தேவை, ஓகே அவங்க பார்க்குறோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ்வளவுதான். தே ஆர் எட்டர்னல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போயிட்டீங்கன்னா யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி எட்டர்னல்.
பட் இஃப் யூ சே நோ 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 ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் ஹேவிங் அ ஃபன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமே இட்ஸ் கோயிங் டு பிகம் அ டிசாஸ்டர். ஏன்னா ஒரு மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க சம்பந்தப்பட்ட பதிவுகள் உங்களுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு ரிலேஷன்லயும் நீங்க ஒவ்வொரு பதிவு ஸ்டோர் பண்ணிட்டே இருக்க இருக்க என்ன நடக்குதுன்னா உங்களுக்குள்ள மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த மல்டிபிள் பர்சனுடைய பர்சனாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப அத்தனை பர்சனாலிட்டி உங்க உங்க மைண்டுக்குள்ள இருந்துட்டு இருந்ததுன்னா நீங்க அடுத்து போக 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 என்ன நடக்கும்னா அந்த மைண்டுக்கு நீங்க தீனி போட்டுட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப தீனி போட்டுட்டே இருந்தீங்கன்னா என்ன மைண்டு சும்மா இருக்குமா? அப்போ தீனி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? உங்க மைண்டோடைய விகாரங்கள் அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நீங்க வெளியில வர்றீங்கன்னா ஏன்? பிகாஸ் யூ சஃபர்ட் சம்திங். அப்போ அந்த சஃபரிங் உங்க மைண்டுக்குள்ளேயே இருக்க நீங்க மல்டிபிள் போகும்போது அந்த சஃபரிங்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் நாட் ஹீல்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ள அந்த வெர்ஷனை நீங்க ஃபீல் பண்ணாதனால என்ன நடக்கும் அப்படின்னா நோ மேட்டர் ஹவு மெனி ரிலேஷன்ஷிப் யூ வில் நாட் ஃபைண்ட் பீஸ். அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் கோயிங் டு பி டிசாஸ்டர். அப்போ முன்னாடி இருந்த மாதிரி வாட் எவர் இட் டேக்ஸ். அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார் த சேக் ஆஃப் ஃபேமிலி, ஃபார் த சேக் ஆஃப் லவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போவாங்க. அதே சமயத்தில் யூ ஹேவ் டு சீக் குட் திங்ஸ் இன் அதர்ஸ். அப்போ போகும்போது தான் இட் இஸ் கோயிங் டு பி எவர் லாஸ்டிங் ஒன். புரியுதுங்களா? நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வை தோஸ் பீரியட் ஆஃப் லவ் சஸ்டெயின்ட் அ லாங் பீரியட் அண்ட் திஸ் டைப் ஆஃப் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் லவ் ஏன் இட்ஸ் பிரேக்அப் சோ சூன். இதுதான் விஷயம். பிகாஸ் யூ திங்க் எவ்ரி திங் திங் மைண்ட் வில் கிவ் யூ சோ மெனி ஆப்ஷன்ஸ். வேறஸ் நீங்க ஒன்ஸ் ஒரு இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு கன்விக்ஷன் இருந்தது ஆட்டோமேட்டிக்கா. இஃப் யூ டோன்ட் எக்ஸ்ப்ளோர் அதர் கோஷாஸ் இன் யுவர் பாடி இட்ஸ் கோயிங் டு பி அ டிசாஸ்டர். சிம்பிள். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து சில டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக வந்து போவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்தோம். ஸோ இதையும் வந்து நம்ம ஆன்மீகம் மூலமாக அப்ரோச் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது ஹோப்ஃபுல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்போ அப்படி ஏன் இப்போ அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் தொலைக்காட்சி தாராபுரம். நன்றி, வணக்கம்.